அனைவருடைய ஆன்மீக உயர வணக்கங்கள். மேஷராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, தொழில், வேலை வெற்றி பெறுவதற்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மேஷராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மகரத்துடைய வீடு. இந்த மகரத்தினுடைய வீடு அதிபதி யாருன்னு கேட்டீங்கன்னா சனி பகவான். அப்போ சனி பகவான் வந்து உங்களுக்கு நல்ல இடத்துல அமைஞ்சிருந்தார் அப்படின்னா, நல்ல மாற்றத்தை குடுப்பார். அப்ப இந்த தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வெற்றி பெறுவதற்கு வேலையா இருக்கட்டும், ப்ரமோஷனா இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சனி பகவான திருப்திப்படுத்துவது ரொம்ப விசேஷம். அதுக்கு பதிலா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த ஆஞ்சநேயருடைய வழிபாடு, அதே மாரி துளசி மாலை சாற்றி வழிபடுவது, அதே மாரி ஆஞ்சநேயருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ராமநாமத்தை சொல்லி வழிபடுவது, அதே மாரி சிந்தூரம் சாற்றி வழிபடுவது, வெண்ணெய் காப்பு சாற்றி வழிபடுவது, வெத்தல மாலை, வடமாலை இதெல்லாம் சாற்றி தொடர்ந்து மேஷராசிக்காரர்கள் செஞ்சுட்டு வந்தாங்க அப்படின்னா, கண்டிப்பா வேலை, தொழில் இருக்கக்கூடிய பொருளாதார சிக்கல்கள் எல்லாம் நீங்கி, வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு யோகத்தை அனுபவிக்க முடியும். அது மட்டும் இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, அவருடைய மனம் மகிழும்படி நெறைய விஷயங்கள நம்ம வந்து செஞ்சுட்டு வர்றது. சுந்தரகாண்டங்கள்லாம் படிக்கிறதெல்லாம் மேஷராசிக்காரர்கள் தொழில், வேலை, ப்ரமோஷன் இருக்கக்கூடிய பணச்சிக்கல்கள்லாம் நீங்கி நல்ல மாற்றத்தை